நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா, தமிழர்களின் அடுத்த 50 வருடம் எப்படி அமையப் போகிறது என்று? நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டிலும் அடுத்த 50 வருடம் நீங்கள் தான் நிர்ணயிக்கப் போகிறீர்கள். ஈழத்தில் வாழ்ந்து வரும் தமிழர்கள் என்றாலும் சரி, புலம்பெயர்ந்து வாழ்ந்து வரும் தமிழர்கள் என்றாலும் சரி, நாம் ஒரு இனம். நாங்கள் தான் அடுத்த 50 வருடங்கள். நாம் என்ன கூறப் போகிறோம்? அடுத்த தலைமுறை எம்மை கேட்டால் 2009க்கு பின்னர் நீங்கள் என்ன செய்தீர்கள்? வணக்கம். ஸ்வீஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள். போலி போலீஸ் மோசடி. பிலிம்ஸில் முதிய பெண்ணிடம் லட்சக்கணக்கான பிராங்குகள் மோசடி. லுசேன் கண்டோனில் சந்தேக திருடர்கள் 3 கைது. போலீஸ் நாய் உதவியுடன் அதிரடி நடவடிக்கை. ஹண்டா வைரஸ் பரவல் அபாயமில்லை, சுவிஸ் சுகாதார அதிகாரிகள் உறுதி. சுப் நகர அகதி தங்குமிடத்தில் கத்திக்குத்து தாக்குதல், ஒருவர் உயிராபத்தில். சுவிட்சர்லாந்தில் மின்சார கார் வரிச்சலுகைகள் குறையுமா? அரசியல் விவாதம் தீவிரம். சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட பல நாடுகளில் போதைப்பொருள் பண மோசடி வலையமைப்புக்கு எதிராக சர்வதேச நடவடிக்கை. ஹாய் ஸ்வீஸ் தமிழர்களே, இத்தாலியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சோஃபாஸ், கட்டில் மற்றும் மெத்தை அலுமாரி எல்லாவற்றையும் மலிவு விலையில வாங்க வேண்டுமா? இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க? உங்கள் வீடுகளுக்கு இலவசமாக டெலிவரி செய்வதோடு பொருத்தியும் தருகிறோம். மாடர்ன் மெர்பிள் GmbH, சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்று வெற்றி நடை போடும் தமிழர் நிறுவனம். சுவிட்சர்லாந்தின் பிலிம்ஸ் பகுதியில் வசிக்கும் முதிய பெண் ஒருவர் பல மாதங்களாக போலீஸ் மோசடிக்காரர்களால் ஏமாற்றப்பட்டு லட்சக்கணக்கான சுவிஸ் பிராங்குகள் மதிப்புள்ள பணமும் தங்கமும் இழந்துள்ளார். கிராபன்டன் கண்டோனல் போலீசார் வெளியிட்ட தகவலின்படி 2025 ஆண்டு அக்டோபர் மாதத்தில் அந்த பெண்ணை ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தன்னை போலீஸ் அதிகாரி என அறிமுகப்படுத்தியுள்ளார். பின்னர் கற்பனையான சம்பவங்களை கோரி அந்த பெண்ணின் நம்பிக்கையை பெற்ற மோசடிக்காரர்கள் பாதுகாப்பு காரணங்களை கோரி பணமும் தங்கமும் ஒப்படைக்குமாறு வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின் பல லட்சம் சுவிஸ் பிராங்குகள் மதிப்புள்ள பணம் மற்றும் தங்கம் 4 முறை தனித்தனியாக குறிப்பிட்ட இடங்களில் வைக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஒப்படைப்புகள் அனைத்தும் நேரடி சந்திப்பின்றி இடம்பெற்றுள்ளன. சில பண ஒப்படைப்புகள் பிலிம்ஸ் பகுதியில் உள்ள பிளைட்ஸ் விளையாட்டு மைதானத்திலும், மற்றொன்று கூர் நகரில் உள்ள டலியூ மயான பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் சந்தேகமடைந்த அந்த பெண் சம்பவத்தை கிராபன்டன் கண்டோனல் போலீசுக்கு அறிவித்தார். இந்த மோசடி சம்பவம் தொடர்பில் பணம் மற்றும் தங்கம் வைக்கப்பட்ட இடங்களில் சந்தேகத்துக்கிடமான நபர்கள் அல்லது அசாதாரண நிகழ்வுகளை கவனித்தவர்கள் முன்வந்து தகவல் வழங்க போலீசார் கேட்டுள்ளனர். மேலும் போலீஸ் அல்லது வங்கிகள் ஒருபோதும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பணம் அல்லது நகைகளை ஒப்படைக்குமாறு கேட்க மாட்டார்கள் என அதிகாரிகள் மீண்டும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சுவிட்சர்லாந்தில் லுசன் கண்டோனில் உள்ள மோசன் பகுதியில் கடந்த வெள்ளியன்று இடம்பெற்ற திருட்டு சம்பவத்தை அடுத்து சந்தேகத்தின் பேரில் 3 கைதாகினர். லுசர்னர் போலீசாய் வெளியிட்ட தகவலின்படி அதிகாலை சுமார் 3 மணி அளவில் அப்பகுதி மக்கள் 3 சந்தேகத்துக்கிடமான நபர்கள் சுற்றித் திரிவதை கவனித்து போலீசுக்கு தகவல் வழங்கினர். சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் அங்கு சந்தேகத்துக்கிடமான வாகனம் திருடப்பட்டிருக்கலாம் என கருதப்படும் பொருட்கள் மற்றும் அருகில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் உடைப்பு சம்பவம் இடம்பெற்றிருந்ததை கண்டறிந்தனர். ஆனால் சந்தேக நபர்கள் அங்கு இல்லாமல் தப்பிச் சென்றனர். இதையடுத்து போலீஸ் சேவை நாய் ஹாலன் உதவியோடு தடயவியல் தேடுதல் ஆரம்பிக்கப்பட்டது. நாயின் உதவியால் சந்தேக நபர்களின் தடம் பெயின் விலாம் சி பகுதி வரை கண்டறியப்பட்டது. ஆர்கோ கண்டோனல் போலீசார் ஒத்துழைப்போடு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் 3 சந்தேக நபர்களும் கைதாகினர். மேலும் சந்தேகத்துக்கிடமான கருவிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் கொசோவோ நாட்டைச் சேர்ந்த 29, 35 மற்றும் 37 வயதுகளை உடைய ஆண்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகின்றனர். சுவிட்சர்லாந்தில் தற்போது ஹண்டா வைரஸ் பரவல் பெருந்தொற்று அபாயம் எதுவும் இல்லை என சுகாதார அதிகாரிகள் உறுதியளித்தனர். தற்போது சூரிச் நகரில் ஒருவருக்கு ஹண்டா வைரஸ் தொற்று காரணமாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் மேலும் 4 மருத்துவ கண்காணிப்பில் உள்ளனர். இந்த சூழ்நிலை குறித்து விளக்கம் அளித்த FOPH-இன் புதிய தொற்று நோய்கள் பிரிவு தலைவர் குளோடியா ஜோக், சுவிட்சர்லாந்தில் அவ்வப்போது தனிப்பட்ட ஹண்டா வைரஸ் சம்பவங்கள் பதிவாகுவது சாதாரணமானது என்றார். மேலும் இது COVID-19 போல புதிய அல்லது அறியப்படாத வைரஸ் அல்ல. எனவே இத்தகைய சம்பவங்களை கட்டுப்படுத்த நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்றார். இதற்கிடையில் சுவிட்சர்லாந்தில் கட்டாய சுகாதார காப்பீட்டு கட்டணங்கள் 2027 ஆண்டிலும் மேலும் உயரக்கூடும் என புதிய ஆய்வு எச்சரிக்கிறது. கம்பாரிஸ் வெளியிட்ட பகுப்பாய்வின்படி 2027 ஆண்டில் சுகாதார காப்பீட்டு பிரீமியங்கள் சராசரியாக 3.7% உயரக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது 2026 ஆண்டில் ஏற்பட்ட 4.4% உயர்வை விட சற்று குறைவாக இருந்தாலும் குடும்பங்களின் வாழ்க்கை செலவில் கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். சுவிஸ் அரசு 2027 ஆண்டிற்கான இறுதி சுகாதார காப்பீட்டு கட்டணங்களை இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளது.
சுவிட்சர்லாந்தின் சுக் நகரில் உள்ள அகதி தங்குமிடத்தில் ஏற்பட்ட வன்முறை மோதலில் ஒருவர் கடுமையாக காயமடைந்து உயிர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சுகர் போலீசாய் வெளியிட்ட தகவலின்படி மே 12 அன்று அதிகாலை சுமார் 1:30 அளவில் அசைலுண்ட் ஹாலர் அகதி தங்குமிடத்தில் வசித்து வந்த இரு நபர்களுக்கு இடையில் கடுமையான தகராறு ஏற்பட்டதாக அவசர அழைப்பு பெறப்பட்டது. சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் தங்குமிட நுழைவாயிலில் சம்பவத்தில் தொடர்புடைய ஒருவரை கண்டுபிடித்தனர். அவருக்கு உதட்டில் காயமும் ஏற்பட்டிருந்தது. மற்றொரு நபர் தங்குமிடத்துக்குள் மேல் உடற்பகுதியில் கத்திக்குத்து காயத்தோடு கிடந்துள்ளார். காயமடைந்தவர் 28 வயதுடைய துனிசியா நாட்டைச் சேர்ந்த நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவருக்கு ஆரம்ப சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு உயிர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய 43 வயதான நாடற்ற நபர் ஒருவர் கைதானார். ஸ்டாட்சன் வோல்ஷாஃப்ட் கண்டோன் சுக் அவருக்கு எதிராக குற்றவியல் விசாரணை ஆரம்பித்துள்ளது. அவர் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளார். தாக்குதலுக்கான காரணம் மற்றும் சம்பவம் எவ்வாறு இடம்பெற்றது என்பது குறித்து இன்னும் தெளிவான தகவல்கள் இல்லை. மேலதிக விசாரணைகளை குற்றப்பிரிவு போலீசார் முன்னெடுக்கின்றனர். சுவிட்சர்லாந்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களிலிருந்து மக்கள் அதிகமாக மின்சார வாகனங்களுக்கு மாறி வரும் நிலையில் ஈவிக்களுக்கான வரிச்சலுகைகள் தற்போது அரசியல் விவாதமாக உருவெடுத்துள்ளது. குறிப்பாக பாசல் ஸ்டட் கண்டோனில் இந்த விவகாரம் அவசர கவனத்தை பெற்றுள்ளது. அங்கு மின்சார வாகனங்கள் மொத்த வாகன எண்ணிக்கையின் 5% கடந்துள்ளதால் தற்போது வழங்கப்பட்டு வரும் 50% மோட்டார் வாகன வரிச்சலுகை தானாகவே நிறுத்தப்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் சுவிட்சர்லாந்து இந்த சலுகை உடனடியாக நீக்கக்கூடாது என்கிறது. வரிச்சலுகைகள் விரைவாக நீக்கப்படின் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்துக்கான மாற்றம் மந்தமடைய கூடும் என கட்சி எச்சரித்தது. இந்த விவகாரம் சுவிட்சர்லாந்தின் பல கண்டோன்களில் மின்சார வாகனங்களுக்கு விதிக்கப்படும் வரி முறைகள் ஒன்று போல இல்லாததையும் வெளிப்படுத்துகிறது. உதாரணமாக சூரிச் கண்டோனில் தற்போது மின்சார வாகனங்கள் முழுமையாக மோட்டார் வாகன வரியிலிருந்து விலக்கு பெற்றுள்ளன. மற்ற சில கண்டோன்கள் தற்காலிக தள்ளுபடி அல்லது நிரந்தர குறைந்த கட்டண முறைமைகளை பயன்படுத்துகின்றன. இதற்கிடையில் ஆல்பர்ட் ராசி தலைமையில் கூட்டாட்சி அரசு 2030 ஆண்டிலிருந்து மின்சார வாகனங்களுக்கும் தேசிய அளவில் வரி விதிக்கும் திட்டத்தை தயாரிக்கிறது. எரிபொருள் வரி வருவாய்கள் குறைந்து வருவதால் சாலைகள் பராமரிப்புக்கான நிதியை ஈடு செய்ய இந்த திட்டம் கொண்டு வரப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இந்த யோசனை அரசியல் ரீதியாக கடும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆதரவாளர்கள் மின்சார வாகன ஓட்டிகளும் சாலை கட்டமைப்புக்கான செலவுகளில் சமமாக பங்களிக்க வேண்டும் என கூறுகின்றனர். மற்றையபுறம் புதிய வரிகள் மின்சார வாகன பயன்பாட்டை பாதிக்கலாம் என்றும் சுவிட்சர்லாந்தின் பசுமை போக்குவரத்து இலக்குகளுக்கு தடையாக அமையலாம் என்றும் விமர்சகர்கள் எச்சரிக்கின்றனர். சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். எவ்வளவு காலம்தான் பழைய வீட்லயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். சுவிஸில் வரி விதிப்பு விகிதங்கள் பல கண்டோன்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அதற்கேற்ப உங்கள் வரி படிவங்களை சிறந்த வரி ஆலோசகர்கள் ஊடாக நிரப்பி அதிக வரி விதிப்பிலிருந்து விடுதலை பெறுங்கள். மேலதிக ஆலோசனைகளுக்கு இப்பவே PR த்ரோய்ஹேண்ட் GmbH நிறுவனத்தை அழையுங்கள். 44 85 13 333. போதைப்பொருள் வர்த்தக மற்றும் பண மோசடியில் ஈடுபட்டிருந்த சர்வதேச குற்றவியல் வலை அமைப்புக்கு எதிராக சுவிட்சர்லாந்து மற்றும் பல வெளிநாடுகளில் ஒரே நேரத்தில் பெரிய போலீஸ் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஓட் கண்டோனல் காவல்துறை மற்றும் அரசு வழக்குரைஞர் அலுவலகத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை பல ஆண்டுகளாக இடம்பெற்ற விசாரணைகளின் விளைவாகும். விசாரணைகளின்படி போதைப்பொருள் விற்பனையால் கிடைத்த பணம் பணப்பரிமாற்ற முகவர்கள் மூலம் சட்டவிரோதமாக சுத்திகரிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றவியல் அமைப்பு சுவிட்சர்லாந்தின் பல கண்டோன்களிலும் மற்றும் பல்வேறு நாடுகளிலும் செயற்பட்டு வந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஏப்ரல் 28 மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை வோட், பெர்ன், சொலதோன், சூரிச், சென்ட் காலன் மற்றும் லுசர்ன் கண்டோன்களில் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்டுள்ளது. அதேவேளை நைஜீரியா, பிரான்ஸ் மற்றும் கிரீஸ் நாடுகளிலும் இணைந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கை யூரோபோல் மற்றும் அமெரிக்காவின் DEA ஒருங்கிணைத்தன. மேலும் ஃபெட்போல் உட்பட்ட சுவிஸ் கூட்டாட்சி அமைப்புகளும் ஆதரவு வழங்கின. வோட் கண்டோனில் மாத்திரம் 50க்கும் மேற்பட்ட போலீசார் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதில் 3 கைதாகினர். அவர்களில் 2 பெர்ன் கண்டோனிலும் ஒருவர் வோட் கண்டோனிலும் வசித்து வந்தவர்கள். லவுசான், பெர்ன் மற்றும் லுசர்ன் நகரங்களில் உள்ள பண பரிமாற்ற நிறுவனங்களிலும் வீட்டு சோதனைகள் நடத்தப்பட்டன. சோதனைகளின் போது கணினி சாதனங்கள், தொடர்பு சாதனங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு பல லட்சம் சுவிஸ் பிராங்குகள் மதிப்புள்ள சொத்துகளும் முடக்கப்பட்டன. நைஜீரிய நாட்டிலும் உள்ளூர் அதிகாரிகள் பல கட்டிடங்கள் மற்றும் சொத்துக்களை கைப்பற்றினர். சர்வதேச நீதித்துறை ஒத்துழைப்பின் கீழ் போர்ட் நிதி குற்றப்பிரிவு அதிகாரிகளும் நைஜீரியாவில் விசாரணைகளில் பங்கேற்றுள்ளனர். இந்த வழக்கின் மேலதிக விசாரணைகள் லவுசான் அரச வழக்குரைஞர் அலுவலகத்தின் கீழ் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்கள் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
சுவிட்சர்லாந்தின் பாசல் ஸ்டெட் கண்டோனில் ஊழியர்களுக்கு சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச சம்பளத்தை விட குறைவாக ஊதியம் வழங்கிய நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்தில் குறைந்தபட்ச ஊதிய சட்டம் அமலில் உள்ள 5 கண்டோன்களில் பாசல் ஸ்டட் ஒன்று. 2026 ஆண்டிற்கான குறைந்தபட்ச மணி நேர ஊதியம் 22.20 சுவிஸ் பிராங்குகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆபீஸ் ஃபார் எக்கனமி அண்ட் லேபர் வெளியிட்ட தகவலின்படி 2025 ஆண்டு ஆய்வு செய்யப்பட்ட நிறுவனங்களில் சுமார் 15% நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு சட்டப்படி வழங்க வேண்டிய குறைந்தபட்ச சம்பளத்தை வழங்காதது கண்டறியப்பட்டது. இது முந்தைய ஆண்டை விட 2% அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறைவாக வழங்கப்பட்ட சம்பள தொகையின் மொத்த மதிப்பு 19,458 சுவிஸ் பிராங்குகளிலிருந்து 88,417 சுவிஸ் பிராங்குகளாக கடுமையாக உயர்ந்துள்ளது. இந்த அதிகரிப்பிற்கான முக்கிய காரணமாக கடந்த ஆண்டு பாசல் ஸ்டட் அதிகாரிகள் பெரிய நிறுவனங்களில் அதிகளவிலான ஆய்வுகளை மேற்கொண்டதையும் அதனால் அதிக ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச ஊதிய சட்டம் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டு வரப்பட்டாலும் அதன் அமலாக்கம் தொடர்பாக இன்னும் சவால்கள் இருப்பதாக தொழிலாளர் அமைப்புகள் விமர்சிக்கின்றன. சுவிட்சர்லாந்தில் 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தொடர்ந்து வாகனம் ஓட்ட விரும்பினால் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மருத்துவர்களின் வாகன ஓட்ட தகுதி பரிசோதனைக்கு உட்பட வேண்டும். ஆனால் இந்த நடைமுறை தற்போது நாடு முழுவதும் ஒரே மாதிரியாக செயற்படவில்லை என புதிய ஆய்வு சொல்கிறது. சூரிச் யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைட் சயின்சஸ் மேற்கொண்ட ஆய்வின்படி இந்த பரிசோதனை முறை கண்டோன் மொழி பகுதி மற்றும் பரிசோதனை நடத்தும் தொழில்முறை குழுவை பொறுத்து மாறுபடுகிறது. இதன் காரணமாக சுவிட்சர்லாந்தில் தற்போது நியாயமான, நம்பகமான மற்றும் அறிவியல் அடிப்படையிலான ஒரே மாதிரியான வாகன ஓட்டத்தகுதி மதிப்பீட்டு முறை இல்லை என ஆய்வின் தலைவரான பிரிகிட் கேங்ஸ்னிக் தெரிவித்துள்ளார். மேலும் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான நடைமுறைகள் மற்றும் தெளிவான விதிமுறைகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதியோரின் சாலை பாதுகாப்பு, சுய நிறைவு மற்றும் இயக்க சுதந்திரம் ஆகியவற்றை சமநிலைப்படுத்தும் வகையில் எதிர்காலத்தில் புதிய சீர்திருத்தங்கள் தேவைப்படலாம் என நிபுணர்கள் கருதுகின்றனர். சுவிட்சர்லாந்தின் ஃப்ரைபூர்க் கண்டோனில் இடம்பெற்ற பெருமளவிலான அஸ்பாரகஸ் திருட்டு சம்பவம் விவசாயிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. டெல்லி கிராமத்தில் வசிக்கும் குடும்பம் அறுவடை பருவத்தின் உச்ச நேரத்தில் தங்களது 2 வயல்களில் இருந்து சுமார் 300 கிலோ பச்சை அஸ்பாரகஸ் திருடப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தனர். விவசாயியின் தகவலின்படி இந்த திருட்டு மிகவும் திட்டமிடப்பட்டு மற்றும் தொழில் முறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அஸ்பாரகஸ் செடிகள் இரவு நேரத்தில் மிக துல்லியமாக வெட்டப்பட்டிருந்ததால் இது சாதாரண திருடர்களின் செயல் அல்லாமல் அனுபவமுள்ள குழுவின் நடவடிக்கையாக இருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர். இந்த சம்பவத்தால் பல்லாயிரம் சுவிஸ் பிராங்குகள் மதிப்பிலான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். இதேபோன்ற விவசாய பொருள் திருட்டுகள் சுவிட்சர்லாந்தில் அரிதாகவே இடம்பெறுகின்றன என அதிகாரிகள் தெரிவித்தனர். எனினும் உணவுப் பொருட்களின் விலை உயர்வோடு தொடர்பாக அண்டை நாடான பிரான்சிலும் சமீப காலங்களில் இதேபோன்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.